எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு கடனுக்கு மேல் கடன் ஏற்படுதா? அப்போனா இந்த வாஸ்துலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாஸ்து நிபுணரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் தானுங்க. அதுலேயும் தொழிலெலாம் செய்கிறவங்களுக்குலாம் கேட்கவே அதில் தொழிலில் வளர்ச்சி வந்தாலே போதும். அதில் முக்கியமான குறிக்கோளாக கடன் வாங்கியாவது சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு. அப்படி கட்டப்படுற வீடு அவர்களது ஆசைக்கான வீடாகவும் அமைந்து விடுதுங்க. அப்படி கட்டப்படுற வீட்டில் வாஸ்து விதிகளை பின்பற்றாமல் இருந்தாங்கன்னா அந்த வீடும் அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சில மாதங்கள் அல்லது வருடங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்குங்க. அதற்கு பிறகுங்க வாஸ்து தவறுகளினால் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்து விடுங்க. அதனால் தொழிலுக்கு வாங்கிய கடனாலும் அப்புறம் தச்சம் வீடு கட்டுறதுக்கு வாங்கிய கடனாலும் சேர்ந்து கட்ட முடியாமல் ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாவாங்க. இந்த போன்ற நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் வாஸ்து அமைப்புகள் தவறாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதை கவனிக்கலாங்க. தென்மேற்கில் கழிவறை அமைப்புடன் இருத்தல் கூடாதுங்க. அதே போல் தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் படிக்கட்டு அல்லது அதன் அடியில் கழிவறையும் இருக்கக்கூடாது. அதே போல் கிழக்கு நடுப்பகுதியிலையும் கழிவறை இருக்கக்கூடாது. வடகிழக்கில் உச்சத்தில் இருக்கு இல்லையா, ஜன்னல் அமைப்பு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வீட்டின் வடக்கு பகுதி ரொம்ப மூடின மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு கட்டுறது நல்லது. இந்த மாதிரி தவறெல்லாம் ஏதாவது வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணராக தொடர்பு கொண்டு அவருடைய அறிவுறுத்தல் பேரில் வீட்டை சரி செஞ்சுக்கோங்க. அப்போ கடன்லேருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.